இப்ப நம்ம செயல்படுறோம், நம்மங்கிறத முதல்ல மாத்தணும். இறைவன் இருக்காரு, மறைந்து இருக்கிறார், செயல்படவே இல்லை. ஏன் செயல்படல? நம்ம வினை நம்மளை ஆட்டி படைக்குது. வினைகளை நீங்க விட்டு தள்ளுங்க, அப்ப இறைவன் வெளிப்படுவாரு, அவர் செயல்படுவார். அவர் செயல்பட்டா எல்லாம் நல்லா இருக்கும். இந்த மும்மலத்தை அடுத்து ஒருக்கிறதுக்கு தான் இறைவனை பிடிக்கணுங்கிறது. அப்படிதானே? ஆணவம் கண்மம் மாயை மாகணும். இதை எப்படி செய்யணும், எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறதுதான் இந்த தைப்பூச ஜோதி தரிசனம். உள்ள இருக்கிறார் இறைவன் அருட்பெரும் ஜோதியாக. நம்ம வெளியில இருந்து பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? காலையில சூரியன் உதிக்குது, இங்க சந்திரன் மறையுது, நடுவில் ஜோதி. 7 திரை இருக்கு. இந்த 7 திரைகள் தான் ஆணவம் கண்மம் மாயைங்கிற மும்மல திரை. இதுவரைக்கும் இந்த உலகத்துல சைவ சித்தாந்திகள் சொல்லி வந்ததெல்லாம் மும்மல திரை. அது இன்னும் நுணுக்கமா பார்த்து அந்த மும்மலங்களும் 7 ஃபார்ம்ல 7 நிலைகளா இருக்குன்னு வள்ளல் பெருமான் தான் சொல்லியிருக்காரு. வேற யாருமே சொல்லல. அது என்ன ஃபார்ம்ல இருக்கு, என்ன கலர்ல இருக்குன்னு வரைக்கும் வள்ளலார் சொல்லியிருக்காரு. அந்த மும்மலங்கள் 7 தரைகளாட்டு 7 கலர்ல அந்த வெளிச்சம் ஒளி வெளிப்படும் சொல்லியிருக்காரு. அது விலகுனாதான் உள்ள உங்க ஆத்ம ஜோதியை நீங்க தரிசிக்கலாம். இருட்டுல போய் எப்படி பார்க்குது? அதான் ஒளி வேணும். சூரிய சந்திர ஜோதி. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். இந்த 2 சூரிய சந்திர ஜோதியை பிடிச்சுக்கிட்டு தான் உள்ள போனாதான் ஆத்ம ஜோதி தரிசனம். இது இங்க ஒளி இங்க வர 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 இந்த ஒவ்வொரு தலையா விலகி கடைசியில போய் ஆத்ம ஜோதி தரிசனம் அடையணும். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வள்ளலார் சத்திய ஞான சபையார் பிரித்தினாரு, ஜோதி தரிசனம் காண்பிக்கிறார்.